இன்றைக்கு விவசாயிகள் இந்த கனமழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் பயிரிட்ட இந்த நெற்பயிர்கள் எல்லாம் கனமழையால் தண்ணீரால் முழுகி அந்த பயிரெல்லாம் சேதமடைந்து விட்டது. அந்த சேதமடைந்த அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு அரசு அதிகாரிகளை கொண்டு வேளாண்மைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்கள் மூலமாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு மெத்தன போக்கை விட்டுவிட்டு வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். அதேபோல இந்த திருநெல்வேலியில தாமிரபரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தினால் அதிக மழைப்பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது. அந்த 8 பேர் குடும்பத்திற்கும் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதேபோல சாலை தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனையை எங்கு சென்றாலும் தகவல் கிடைக்கவில்லை. சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக சாலையை சீர் செய்ய வேண்டும், தகவல் தொடர்பை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அதேபோல ரயிலில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயிலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கனமழையால் அங்கங்கே நிறுத்தப்பட்டு விட்டார்கள். சுமார் ரயிலில் 1000 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு அங்கிருந்து அவர் செல்லுகின்ற பகுதிக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல அங்கிருந்து வெளியில வர முடியல. இந்த காட்சி தான் பாக்குறோம். ஊடகத்திலையும் பார்த்துட்டு தான் வந்தாங்க, நேரடியாக பார்த்தாங்க பத்திரிகையெல்லாம். அதே போல அங்க இருக்கின்ற மக்கள் எங்களிடத்திலே தெரிவித்தது 3 நாட்கள் ஆவது சாப்பிட்டு இன்னும் உணவு கிடைக்கவில்லை, எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை, எந்த அமைச்சரும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். ஆனா ஊடகத்தில் எல்லா அமைச்சரும் அழகா பேட்டி கொடுக்கறாங்க. நாங்க போய் மக்களை பார்த்தோம், மக்களுக்கு தேவையான முதற்கட்ட பணிகள்லாம் செஞ்சோம், உணவு கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், மருத்துவ செய்தோம், அங்கே முகாமிலே தங்க வச்சோம் என்று பச்சை பொய்யை பேசுகின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போர்க்கால அடிப்படையிலே வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உணவை இனியாவது மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அரசு இன்னைக்கு தூத்துக்குடி பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கனமழை பொழிஞ்சிருக்குது. தூத்துக்குடி கடற்கரை ஓரமாக இருக்கிற உப்பளங்கள் எல்லாம் கடுமையா சேதமடைஞ்சிருக்குது. ஆகவே அந்த உப்பளங்களையும் இந்த அரசு அது சம்பந்தப்பட்ட அதிகாரி அனுப்பி கணக்கிட்டு அது பாதிக்கப்பட்ட அந்த உப்பள சேர்ந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். நாங்க ஆளுங்கட்சி தான் சந்திருக்கோம். நாங்க சந்திச்சு என்ன செய்வோம்? எங்களுக்கு என்ன, ஒரு ஆளுங்கட்சியா இருந்தா அந்த ஆளுங்கட்சியில அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன சேதம் இருந்து கொடுத்தா தானே மத்திய அரசு கொடுக்கும். நாங்க எதை வச்சு கொடுக்கும்? பத்திரிகையில வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி, மக்கள் குடிக்கின்ற கருத்து, இதை வச்சுதான் நாங்க முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். நேரடியா பாக்கிறோம் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம், மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். அதை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.